السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يعبد الله على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابه فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إني أخاف ما أخاف عليكم الشرك الأصغر. قالوا وماذا الشرك الأصغر يا رسول الله؟ قال الرياء أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் போல் அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருள் குறித்தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அல்லவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள். புனிதம் நிறைந்த ரமதானினுடைய நாட்களில் இறுதி நோம்பில் அல்லாஹுவின் அருளை நாடி அவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் நின்று நிலவட்டமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சபையான பெருமக்களே, ரமதான் பொதுவாக எல்லா ரமதானினுடைய நாட்களில் நாம் சொல்லுகின்ற ஒரு வாசகம் உண்டு. ரமதான் வந்ததும் தெரியவில்லை, கழிந்ததும் தெரியவில்லை, அது முடிய போகிற நாளும் புரியவில்லை என்பதாக நாம் சொல்லுவோம். அதுபோல இன்றைக்கு ஆக கடைசியாக இந்த வருடத்தினுடைய ரமதானினுடைய இறுதி நோம்பில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சகைக்குரிய பெருமக்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடினால், இதா அராதல்லாஹு பிகைரின், ஒரு அபுதின் ஒரு அடிமைக்கு ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா நலவை நாட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், இஸ்தஅமலஹு கபல மௌத்திஹி, அவனுக்கு அல்லாஹுவை வணங்குவதற்கும் அவன் சம்பந்தமான சிந்தனைகளை யோசிப்பதற்கும் அவன் மௌத்திற்கு முன் அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் நினைக்கலாம், நமக்கு இந்த ரமதான் கடந்து விட்டதனால், இந்த ரமதானினுடைய நாட்களை நாம் தாண்டி விட்டதினால் அல்லாஹுவினுடைய அடுத்த ரமதானில் நாம் நமது அமல்களை நாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் எத்தனை ரமதான்கள் நம்மை அடைவது என்பது அல்லாஹுவினுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் இந்த ரமதானில் விடுபட்ட அமல்களை அடுத்த ரமதானில் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் கூட அதற்கான மூச்சும் உயிரும் அல்லாஹு தஆலாவினுடைய கரவசம் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டுமே அடுத்தடுத்த ரமதான்களில் பட்டியல்களில் அவர்களுடைய பெயர்களை இணைத்திருக்கிறார். சகையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்னி அகாஃபு மா அகாஃபு அலைக்கும் ஷிர்க் அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்பதாக சொன்னார்கள். பெருமானாரினுடைய மரணத்தினுடைய விளிம்பில் சஹாபிகளிடத்தில் சில நேரங்களில் பேசுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நான் எனது உம்மத்தை பற்றி பயப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. மா அகாஃபு அலைக்கும் ஷிர்க், அவர்கள் இணை வைப்பின்பால் போவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை, அதன் மீது பயம் கிடையாது. கண்டிப்பாக எனது உம்மத் அல்லாஹுவை வணங்குவார்கள், என்னை ரசூல் என்று ஏற்றுக்கொள்வார்கள், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னி அகாஃபு, நான் பயப்படுவதெல்லாம் அஷ்ஷிருக்குல் அஸ்கர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறிய இணை வைப்பை வைக்கக்கூடியவர்களாக எனது உம்மத் அவர்களுடைய கடைசி காலங்களில் மாறுவார்கள் என்று சஹாபிகளிடத்தில் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் சஹாபிகள் கேட்டார்கள், வமாதா அஷ்ஷிருக்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், அது என்ன சிறிய இணை வைப்பு என்றால் என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரியா முஹஸ்துதி என்றார்கள். பொதுவாக அமல் செய்கின்ற ஒருவனுக்கு இயற்கையாகவே நாம் ஒரு மாத காலம் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் அடிக்கடி வந்திருப்போம், நாம் நோன்புகளை நிறைவேற்றி இருப்போம், தான தர்மங்களை கொடுத்திருப்போம். ஒரு நிறைவான நம் மனங்களுக்கு நாம் செய்த அமல்கள் எல்லாம் ஒரு நிரப்பமாக இறைவனை திருப்திப்படுத்தியதை போன்று தோன்றினாலும் அதுவும் முஹஸ்துதி. சகையான பெருமக்களே, நாம் அடைந்திருக்கிற ரமதானில் எவ்வளவு அமல்களை நாம் மேற்கொண்டாலும்,
எவ்வளவு தூரம் நமது முயற்சிகளை தான தர்மங்களை கொடுத்து கரங்கள் சுமந்தாலும் கூட உள்ளங்களில் துளி அளவு கூட இந்த ரமதானுக்கான முழுமையான அமல்களை நான் நிறைவேற்றி விட்டேன் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் அதை முகஸ்துதி என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் எவ்வளவு நாம் அமல்களை செய்தாலும் எவ்வளவு சிரமங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபிகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் படிக்க வேண்டும். இம்ரான் இப்னு ஹுசைன் என்கிற ஒரு சஹாபி 30 ஆண்டு காலங்கள் ஸ்ட்ரோக் வாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். 30 ஆண்டு காலங்கள் சஹாபிகளோடு பயணித்த ஒரு சஹாபி இம்ரான் இப்னு ஹுசைன் என்கிற சஹாபி. 30 ஆண்டு காலம் அவருக்கான உடல் வாதம் அடித்திருந்தது. கைகால் அவருக்கு எந்த விதமான செயல்பாடுகள் இல்லாமல் படுத்திருந்தது. கிட்டத்தட்ட அவருடைய மலம் ஜலம் போன்ற கழிவுகளை கூட வெளியேற்ற முடியாத அளவிற்கு சிரமத்திற்கு ஆளான சஹாபி அவர். சஹாபிகளும் நிரம்ப சஹாபிகள் அவர் வீட்டுக்கு போகிற பொழுது கேட்பார்கள், அமரானே 30 ஆண்டு காலம் நீ வாதத்தில் படுத்திருக்கிறாய், எப்படி உணர்கிறாய் இறைவனுடைய பொருத்தத்தை என்பதாக சஹாபிகளில் சில சஹாபிகள் அவரிடத்தில் கேட்கக்கூடிய வினாக்கள் உண்டு. அப்பொழுது இம்ரான் இப்னு ஹுசைன் என்கிற சஹாபி சொன்ன வார்த்தை, நான் வாதமாக இருக்கிறேன், கைகாலெல்லாம் படுத்து கிடக்கிறது, எனது கழிவுகளை கூட என்னால் சுத்தப்படுத்த முடியாத நிலையில் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தினமும் என்னை மலக்குகள் சந்திக்கிறார்கள், நான் அவர்களிடத்தில் முசாஃபஹா செய்து கொண்டிருக்கிறேன், என் ரப்பை நான் எப்பொழுதும் நன்றி உணர்வோடு பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த இம்ரான் இப்னு ஹுசைன் என்கிற சஹாபி சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, நமக்கு அல்லாஹு தஆலாவை நன்றி உணர்வோடு பார்க்கிற அந்த ஒரு விளைவுகள் தான், அப்படிப்பட்ட குணங்கள் தான் இந்த ரமதானில் நமக்கு ஏற்பட வேண்டிய குணங்கள். இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபி திருமறையினுடைய விரிவுரையாளர் என்று சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த திருமறையினுடைய எல்லா வசனங்களுக்கும் மிகச்சிறந்த பெருமானாரனுடைய விளக்கங்களை வாங்கி இந்த சமூகத்திற்கு தந்த இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபி பெருமானாரனுடைய தம்பி என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு நிறைய சலுகைகள் உண்டு மார்க்கத்தில். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சஹாபி, பெருமானாரோடு வாழ்ந்தவர், வளர்ந்தவர், எல்லா நேரங்களிலும் உடனிருந்தவர். பெருமானாருடைய வஃபாத்திற்கு பின்னால் அவருடைய இறுதி காலத்தில் கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது. இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபி நிறைய மார்க்க சட்டங்களை சொல்லி இருக்கிறார்கள், திருமறையினுடைய வசனங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இறுதி காலகட்டத்தில் அவருக்கான கண் பார்வை போகிவிட்டது. அவரிடத்திலும் சஹாபிகள் கேட்டார்கள், உங்களுக்கு கண் பார்வை போகிவிட்டதை எப்படி உணர்கிறீர்கள்? அப்பொழுது இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபி சொல்லுகிறார்கள், நீங்கள் கண் கொண்டு இறைவனை பார்க்கிறீர்கள், நான் கல்புகளை கொண்டு என் உள்ளத்தை கொண்டு இறைவனை நோக்கி கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். சகைக்குரியவர்களே, நாம் சிரமங்களை எடுக்குகின்ற பொழுது நாம் நமக்கான ஒரு பெருமையோ அல்லது நமக்கான ஒரு மனதில் ஒரு சின்ன சந்தோஷம் நாம் செய்த அமல்களின் மீது வந்துவிட்டால் இது சைத்தானுக்கு உள்ள குணம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் ரமதானை அடைந்திருக்கிறோம். இந்த ரமதானில் எல்லாரும் நோன்பு நோற்றிருப்போம், அல்ஹம்துலில்லாஹ். சில காரணங்களோ அல்லது சில நிர்பந்தங்களோ நம்மை நோன்பை விட செய்திருக்கலாம். கண்டிப்பாக ரமதானுக்கு பின்னால் அந்த நோன்பை மீட்டெடுப்பதும் அதை நாம் கலா செய்வதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. ஒருவேளை நம் வீடுகளில் இருக்கிற பெரியவர்கள், கர்ப்பிணிகள், நோன்பு நோக்க முடியாமல் சில நோய்வாய்களால் பாதிக்கப்பட்ட பெரியவர்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த நோன்பு முடிவதற்குள்ளாக அவர்களுக்கான நோன்புக்காக ஃபிதியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாள் உணவை நாம் கணக்கிட்டு 30 நாட்களுக்கு நோன்பிற்கான அந்த ஃபிதியாவை நாம் கண்டிப்பாக ஏழைகளிடத்தில் ஒப்படைப்பது கடமை. அதனால் இந்த நோன்பை யாருக்கும் விடுவதற்கான அனுமதிகள் கிடையாது. சமயங்களில் தொழுகையை விடுவதற்கு அனுமதிக்கிற மார்க்கம் பெண்களுக்கு நோன்பை மட்டும் நீங்கள் எப்படியாவது பின்னொரு நாட்களில் அதை மீட்டெடுப்பது உங்கள் கடமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் நம்மை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், நமக்கான உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த ரமதான் நம்மிடத்தில் சோதிக்கிறது. சஹாபிகளுடைய காலத்துக்கு பின்னால் உர்வா இப்னு ஸுபைர் என்கிற தாபியர், சஹாபிகளுக்கு பின்னால் வாழ்ந்த ஒரு மார்க்க அறிஞர், அவரை பற்றிய வரலாறுகள் இப்படி வருகிறது. அவருக்கான அந்த ஊரில் ஒரு புது நோய் அவருக்கு ஏற்படுகிறது, கார்கனி என்கின்ற ஒரு நோய். அந்த நோயின் மூலியமாக அவர் காலில் ஒரு விஷம் ஏறுகிறது. அந்த விஷம் அவருடைய முழங்கால் வரைக்கும் பரவுகிறது. மருத்துவர்களுடைய கருத்துகள் சொல்லப்படுகிறது, கண்டிப்பாக இந்த காலை நீக்க வேண்டும், இல்லையென்றால் இந்த விஷம் உடல் முழுவதும் பரவி போகும் என்பதாக ஒரு துக்க செய்தியை உர்வத் இப்னு ஸுபைர் என்கிற அந்த ஒரு பெருமகனாரிடத்தில் சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய அளவிற்கு அவருக்கான ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் கூட அவர் அதை ஏற்றுக்கொண்டார். கண்டிப்பாக நான் காலை எடுக்க வேண்டும் என்றால் நான் எடுத்துக்கொள்கிறேன்.
அப்பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள், அந்த அந்த காலகட்டத்தில் மயக்க அந்த மருந்துகள் எல்லாம் கிடையாது. ஒருவேளை நாம் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று நாடினால் கண்டிப்பாக மருந்துகள் கிடையாது. அதற்கு பதிலாக மாற்று மருந்தாக மது கொடுக்கப்படும். மதுவினால் மூளை மழுங்கி போகிற பொழுது அந்த கால்கள் வெட்டப்படும் என்பதுதான் மருத்துவர்களுடைய கருத்து. ஆனால் இந்த உருவத் இப்னு சுபைரிடம் சொல்லப்படுகிறது, நீங்கள் மருத்துவ காரணத்திற்காக சில மருந்துகள் அருந்த வேண்டும், உங்கள் கால்களை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதாக. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு மது அருந்துவது மார்க்கத்தில் ஹராம், எனவே நான் எப்படிப்பட்ட சூழலிலும் அதை அருந்துவதற்கு நான் தயாராக இல்லை. ஒருவேளை என் கால்களை நீங்கள் எடுப்பதாக இருந்தால் நான் தக்பீர் கட்டி தொழுது கொள்கிறேன், என் காலை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே இன்னொரு செய்தியும் அவர் காதுக்கு வருகிறது. 7 மகன்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு மகன் பயணத்தில் போகிற பொழுது அவர் பயணத்திலே இறந்து போய்விட்டார் என்கிற செய்தியும் 2 துக்கங்களும் ஒரு சேர வந்து சேர்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2 துன்பங்களோ 3 துன்பங்களோ அல்லது வாழ்க்கையில் எண்ணிலடங்காத துன்பங்களை அவன் சந்திக்கிற பொழுது அவன் உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உருவத் இப்னு சுபைர் நமக்கு சொல்லித் தருகிற கருத்து. அவர் தன் காலை இழக்கப் போகிறார் என்கிற தகவலும் தெரிந்தது. இன்னொரு பக்கம் தன் மகனை இழந்து விட்டார் என்கிற துக்கமும் தெரிந்தது. கடைசியாக தக்பீரை கட்டினார். தொழுகையில் அவருக்கான அந்த கால் நீக்கப்பட்ட பொழுது ரத்தம் பீரிடுகிறது. அந்த ரத்தத்தினுடைய போக்கின் காரணத்தினால் ஒரு கட்டத்தில் மயக்கமடைந்து சரிந்து விழுந்து விட்டார். அவருக்கான மயக்கம் தெளிந்த பொழுது கால் தனியாக இருக்கிறது, அவர் தனியாக இருக்கிறார். அந்த இடத்தில் அவர் சொன்ன வார்த்தை தான் மார்க்கத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் என்பதாக சொல்லப்படும். அவர் தனியாக இருக்கிறார், அவருடைய ஒரு கால் வெட்டப்பட்டு தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், ரப்பே இறைவனே, யா அல்லாஹ், எனக்கு நீ 2 கரங்களை கொடுத்திருந்தாய், 2 கால்களை கொடுத்திருந்தாய், இப்பொழுது அமானிதமாக கொடுத்த ஒரே ஒரு காலை நீ எடுத்துக்கொண்டாய், மீதி 3 என்னிடத்தில் சலாமத்தாக வைத்திருக்கிறாய், உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொன்னார். அடுத்தது சொன்னார், எனக்கு 7 மகன்களை கொடுத்திருந்தாய், அதில் ஒரு மகனை நீ இப்பொழுது அமானிதமாக எடுத்துக்கொண்டாய், மீதி 6 மகன்களை எனக்கு சலாமத்தாக விட்டு வைத்திருக்கிறாய், உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொன்னார். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட சூழல்களும் சோதனைகளும் அவனை ஆட்கொண்டாலும் அவன் வாய்களில் இருந்து வரக்கூடிய வார்த்தை இறைவனை நிந்திப்பதாக இருக்கக்கூடாது, இறைவனை புகழுகிற வண்ணம், இறைவனுக்கு நன்றி கூறுகிற வண்ணமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நோன்பினுடைய இறுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். கண்டிப்பாக எந்த சூழலிலும் ஒரு முஃமின் அல்லாஹ்வை நிந்திப்பதற்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் யௌமின் இல்லா வைஸ்தஅதலஹு வல் பஹ்ரு ஐ யுக்ரிகஹு. ஒவ்வொரு நாள் காலையிலும் கடல் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, இறைவா, என்னிடத்தில் ஆளுமை இருக்கிறது, என்னிடத்தில் அலை பலம் இருக்கிறது, தண்ணீரினுடைய ஆற்றல் இருக்கிறது, நீ அனுமதி கொடுத்தால் உனக்கு அநீதம் செய்யக்கூடிய இந்த மனிதர்களை நான் மூழ்கடித்து விடுகிறேன் என்பதாக கடல் கேட்கிறதா. அடுத்ததாக மலைகளை பற்றி இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த மலைகள் கேட்கிறது, இறைவா, நீ எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் அந்த மலையை நான் துகள் துகளாக மாற்றி இவர்கள் மீது சரிந்து அவர்களை சாகடித்து விடுகிறேன் என்பதாக மலைகள் தினமும் கேட்கிறது. இப்படியே வானம் கேட்கிறது, நான் இடிந்து அவன் மீது விழுந்து அவனை ஒன்றுமில்லாமல் நசுக்கி விடுகிறேன் என்று வானம் கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸினுடைய இறுதியில் சொல்லுகிறார்கள், இவ்வளவும் இந்த உலகத்தினுடைய ஆக பெரிய படைப்புகள் எல்லாம் இறைவனை கேட்ட பொழுதும் கூட அல்லாஹ்வினுடைய இறுதியில் அவன் சொல்லுகிற வார்த்தை இப்படி இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஉ இபாதி, எனது அடியார்களை நீ விட்டுவிடு, லவ் ஹலக்துமூஹும் லரஹிம்துமூஹும், ஒருவேளை நீ அவர்களை படைத்திருந்தால், நீ அவர்களை உருவாக்கி இருந்தால் உனக்கும் அவர்கள் மீது கருணை உண்டாக இருக்கும் என்பதாக இறைவன் சொல்லுவான். அந்த பூமிகளும் வானங்களும் அதற்கு அங்கிருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் அமைதியாக மாறும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். சங்கையானவர்களே, நமக்கான அநீதங்களை நாம் குறைத்துக் கொள்வதும், நமக்கு ஏற்பட்ட எல்லா சூழல்களிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற நபர்களாக மாறுவதும் தான் இந்த ரமதான் நமக்கு விட்டு செல்லுகின்ற பாடம். கடைசியாக இருக்கிறோம், இதற்கு பின்னால் நமக்கு சந்தோஷமான பெருநாளை நாம் அடைய இருக்கிறோம் சகைக்குரிய பெருமக்களை. ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சஹாபிகள் சொல்லுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ரமதான் கடந்த 6 மாதங்கள், ரமதான் முடிந்த 6 மாதங்கள் முழுவதும் அவர்களுக்கான மன வருத்தம் இருக்கும், அடுத்தது எப்பொழுது ரமதான் வரும் என்பதாக. ரமதான் கழிந்து போய்விட்டது என்பதில் ஒரு 6 மாத கவலை, அடுத்த 6 மாதம் ரமதான் வந்து அடைய போகிறது என்கிற ஆர்வம், இப்படியே அவர்களுடைய காலம் உருண்டு ஓடியது என்பதாக வரலாற்றில் எழுதுகிறார் என்று சொன்னால், ஒரு ரமதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்பது ஒரு அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானிலும் ஒரு மனிதன் வீணாக அவனுடைய நோன்பும் அவனுடைய தொழுகையும் மாறுகிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், லைஸ மின் சியாமிஹி இல்லல் ஜூ,
அவர்களுடைய நோன்பு என்பது பசியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்றார்கள். காலையிலிருந்து நாயை போன்று, மிருகங்களை போன்று, ஜீவராசிகளை போன்று பட்டினியாக இருப்பதை தாண்டி அந்த நோம்பாளிக்கு அந்த நோன்பை கொண்டு எந்த விதமான பிரயோஜனமும் அவனுக்கு ஏற்படுவது கிடையாது. ஒரு ருப்ப காஹிமின், எத்தனையோ இரவு நின்று தொழுகக்கூடியவர்களுடைய தொழுகை லைசமின் கையாமிகி இல்ல சகர், அவர்களுடைய விழித்தலை தவிர அவருடைய நிறுத்தல், அவர் தொழுகக்கூடிய தொழுகை அவருக்கு எந்த விதமான பயனையும் கொடுத்து விடாது என்பதாக ஆக எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு மனிதன் பெருமைக்காக அல்லது தனக்கு எல்லாரும் நம்மை பார்க்கிறார்கள், நாம் அவர்களுக்கு மத்தியில் நோன்பு நோற்காவிட்டால், தொழுகாவிட்டால், இப்படி சில விஷயங்களை நிர்பந்தத்தின் அடிப்படையில் நாம் செய்தால் நமக்கு இது போன்ற நோன்புதான் அதற்கான கூலியாக கிடைக்கும் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி, இந்த மாதத்தில் நாம் அத்தனை பேர்களும் இந்த பள்ளியில் குழும்பினோம், எல்லா நேரங்களிலும் ஒன்று சேர்ந்தோம், தொழுதோம், நமக்கான வணக்கங்களை ஓரணியில் நின்று நாம் நிறைவேற்றினோம். அடுத்த 11 மாதங்கள் அல்லாஹ் நம்மை காக்காமல் அல்ல, நம்மோடு இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக இதே அல்லாஹ் தான் அடுத்த 11 மாதங்களில் நம்மோடு இருக்கிறார். இதே பள்ளிவாசல் தான் அடுத்த 11 மாதங்களிலும் தொழுகை நடத்தப்படுகிறது. ஆனால் நாம் நம் எண்ணங்களை எப்படி வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், ரமதானுக்கு மட்டும் கொடுக்கிற முக்கியத்துவம் அடுத்தடுத்த மாதங்களில் தொழுகைக்கோ நோம்பிற்கோ மற்ற காரியங்களுக்கு நாம் செய்வதற்கு துணிவதற்கோ அதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கோ நாம் முன்வருவது கிடையாது. இதைத்தான் மிகப்பெரிய அர்த்தத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் முஹஸ்துதி என்றார்கள். ஒரு மாதத்தில் ஒருவன் அமலை செய்துவிட்டு அலாமாத்துல் முனாஃபிக்கினுடைய அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மக்கள் அவனை புகழ்ந்தால் அமல்களை அதிகமாக செய்வான், தன்னை மக்கள் தொழுகையாளி என்று சொன்னால் இன்னமும் தொழுகையை மேற்படுத்துவான், தன்னை தர்மசாலி என்று சொன்னால் இன்னமும் தர்மங்களை அதிகமாக கொடுப்பான், தானங்களை கொடுப்பான். ஒருவேளை அவனை பற்றி ஏதாவது குறை கூறினால் அவன் அதற்கு பின்னால் வணக்கங்களை குறைத்துக் கொள்வான் அல்லது தான தர்மங்களை குறைத்துக் கொள்வான். இதுவும் கூட முகஸ்துதிக்கான வகைகளில் இதுவும் ஒன்று என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கையான பெருமக்களே, ரமதான் முழுமையாக நாம் அடைந்து விட்ட 30 ரமதான்களையும் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அத்தனை நாட்களிலும் நோன்பு நோற்றிருந்தோம், இரவு வணங்கினோம். அல்லாஹ் நம் வணக்கங்களையும் நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வானாக. அதே நேரத்தில் நாளை ஈதுல் ஃபித்ர், கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு முன்பாக ஃபித்ரா தொகை என்று சொல்லப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெருநாளுக்கு ஒரு மனிதன் வருகின்ற பொழுது அவன் செய்ய வேண்டிய முதல் கடமை, அவன் குளித்து சுத்தமாகி அவனுக்கான ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு வீடுகளில் எல்லாருக்கும் முசாஃபஹா என்று சொல்லிவிட்டு சலாம் சொல்லிவிட்டு அவன் வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன் அந்த சம்பந்தப்பட்ட அவன் தொழுகை திடலுக்கு வருவதற்கு முன்னாக கண்டிப்பாக ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய அந்த வஸ்த் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு நாட்களில் ஒரு நோன்பாளி செய்கின்ற சின்ன தவறுகளோ அல்லது அவன் வைத்திருந்த நோன்புகளில் ஏற்பட்ட சில குறைகளோ இதையெல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாட்களில் ஃபித்ரா என்கின்ற ஒரு தொகையை கொடுக்க சொல்லியிருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. அதனால்தான் சஹாபிகள் உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் போன்ற சஹாபிகள் எல்லாம் பெருநாள் வருவதற்கு 2 தினங்களுக்கு முன்னதாகவே ஃபித்ராவினுடைய தொகையை கொடுத்து விடுவார்கள். காரணம், முன்பாக கொடுத்தால் மட்டும்தான் ஃபித்ரா, பெருநாள் தொழுவதற்கு பின்னால் கொடுத்தால் சாதாரண தர்மங்களில் அதுவும் ஒன்று என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. எனவே குடும்பத்தினுடைய தலைகளை எண்ணி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் மற்றும் குழந்தைகள் போன்ற எல்லாரையும் நாம் எண்ணி அவர்களுக்கான தொகை என்பதாக 100 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில். அப்படி என்றால் நாம் எத்தனை பேர்கள் குடும்பத்தில் இருக்கிறார்களோ கண்டிப்பாக தொழுகைக்கான திடலுக்கு வருவதற்கு முன் கண்டிப்பாக நாம் அந்த தொகையை கொடுத்து விட்டு தொழுகைக்கு வருவதுதான் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயம். இன்னொரு செய்தி, தொழுகை என்பது நாம் வெறுமென பெருநாளினுடைய தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் பெருநாளுடைய தொழுகையை எப்பொழுதும் பள்ளியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவது கிடையாது. மழை போன்ற பெரும் பேரிடர்கள் அல்லது பெரும் பாதிப்புகளை தரக்கூடிய காற்றுகளோ மழைகளோ இருந்த நேரத்தில் மட்டும்தான் பெருநாளுடைய தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். மஸ்ஜிது நபவியில் பெருநாள் நடந்தது என்பதாக வரலாறுகள் கிடையாது. இன்னமும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் திடலிலே தொழுக வருகின்ற பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த திடல் எப்படி அமையப்பட வேண்டும் என்றால் அதன் நுழைவாயில் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும், அது வெளியேறுகின்ற இடம் இன்னொரு இடத்தில் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நுழைவாயிலும் வெளியேறுகிற இடத்திலும் மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்களை வாரி அவர்களுக்கான சலாம்களை சொல்லுவதற்கு ஒரு மலக்கும்,
அவர்கள் துவா செய்துவிட்டு கழிகிற பொழுது அந்த துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆமீன் சொல்லுவதற்கு இன்னொரு கூட்டத்தினுடைய மலக்கையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களையும் கூட அவர்களுடைய காலகட்டத்தில் பெண்களையும் கூட நீங்கள் பெருநாளுக்கு அவசியம் வர வேண்டும் என்றார்கள். காரணம், அன்றைக்கு இருந்தக்கூடிய எல்லா சஹாபிய பெண்களும் அந்த திடலுக்கு வருவது என்பதும் அவர்களுக்கான அந்த பிரார்த்தனை என்பதும் மிகப்பெரிய உன்னதமாக கருதப்பட்டது. இன்னும் சில ஹதீசுகளில் பார்க்க முடிகிறது, பெண்களில் மாதவிடாயில் இருந்த பெண்களையும் கூட பெருமானார் வர சொன்னார்கள். காரணம், அவர்கள் அந்த இடத்தில் நீங்கள் அமல் செய்ய முடியாவிட்டாலும் கூட அந்த சிறப்பையும் அந்த இடத்தினுடைய அருமையையும் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக, அங்கு நடக்கிற துவாக்கள் உங்கள் மீதும் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து ஒரு இடத்தில் அதை பார்த்தாவது கொள்ளுங்கள் என்பதாக திடலில் ஏற்படுத்தப்படுகின்ற தொழுகைக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய கால சூழலில் எல்லா ஊர்களிலும் பார்க்க முடிகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், எல்லாரும் எல்லா இடங்களிலும் திடல் அல்லாமல் வெறும் பள்ளிவாசலில் அந்த தொழுகை நடைபெறுவது என்பது சிட்டிகள் போன்ற பெரும் பெரும் நகர சூழல்களில் இருப்பவர்களுக்கு வேண்டுமானால் அது நிர்பந்திக்கிற அந்த காலகட்டத்தில் அது செய்யலாம். ஆனால் இது போன்ற ஒரு விசாலமான ஊர்களில் இருக்கிற நேரத்தில் நாம் கண்டிப்பாக திடலுடைய தொழுகையை நாம் முன்னிறுத்துவதும் அதற்கான முக்கியத்துவத்தை தருவதும், ஒரு அணியில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் கூடுவதும் ஒற்றுமையாக ஒன்று சேருவதும் இந்த இஸ்லாத்திற்கான பலத்தையும் பெருமையும் அதில் அதிகப்படுத்துகிறது என்பதைத்தான் மார்க்கம் இந்த திடல் தொழுகை சம்பந்தமாக பேசுகிறது. சங்கையானவர்களே, ஆக நாளைய தினம் என்பது ஒரு சந்தோஷத்துக்குரிய தினம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த தக்பீரை ஆரம்பித்து அவனுடைய வீட்டிலிருந்து தொடங்குகிற பொழுது பெருநாளுக்கான இடத்தை அடைகிற வரைக்கும் தக்பீரை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அங்கு வந்து பள்ளியில் அமர்ந்ததற்கு பின்னாலோ திடலில் அமர்ந்ததற்கு பின்னாலோ அவனுடைய தக்பீரினுடைய முழக்கம் நின்றுவிடக்கூடாது. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் வீட்டிற்கு போகிற வழி வேறொரு வழியாக இருக்க வேண்டும். அப்படி போகிற வழியில் ஏழைகளை சந்திக்க வேண்டும், அவன் தான தர்மங்களை செய்ய வேண்டும். இதையெல்லாம் இறைவன் அந்த பெருநாளுக்கான நன்றி கடனாக ஒரு முஃமினிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் மார்க்கத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்திகள். அதே போன்று இந்த ரமதானினுடைய நாட்களில் நாம் நோன்புகளை விடுபட்டிருந்தால், நோன்புகளை நாம் விடாமல் நாம் ஏதாவது ஒரு காரணத்தில் அதை நாம் விட்டிருந்தால், கண்டிப்பாக நோன்பினுடைய நாட்கள் முடிந்து சிறிது நாட்களுக்குள்ளாக அதை கலா செய்வது என்பது ஒரு அழகிய முஃமினுக்கான அடையாளம் என்பதாகவும் மார்க்கம் சொல்லுகிறது. பின்னால் பார்த்துக் கொள்ளலாம், அந்த நோன்பை நாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுவது ஃபரதான ஒரு நோன்பிற்கான அனுமதி கிடையாது. வேண்டுமென்றால் நேர்ச்சையான நோன்புகளுக்கு அந்த அனுமதி இருக்கிறது. ஃபரதான நோன்புக்கு எந்த காலகட்டத்திலும் அதை தள்ளி போடுவதற்கோ அது போன்ற விஷயங்களை நாம் ஒதுக்கி வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இன்னமும் ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த ஃபித்ராவினுடைய தொகையெல்லாம் கொடுத்து வைப்பார்கள். கொடுத்து வைக்கிற நேரத்தில் அதை எடுப்பதற்கும் கூட ஷைத்தான் பல ரூபத்தில் வந்தான் என்கின்ற ஹதீஸை முஸ்லிம் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது. அந்த ஹதீஸினுடைய இறுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ஃபித்ராவினுடைய தொகை என்பது ஏழைகளுக்கு சேர வேண்டிய தொகை. எப்படி ஒரு ஸகாத் என்பது ஏழைகளுக்கான தொகையோ அதே போன்று ஃபித்ரா என்பதும் கூட ஏழைகளுக்கான தொகை. இன்றைக்கு நிறைய பைத்துல் மால்கள், பெரிய பொது சேவை மையங்கள், நிறைய பேர்கள் சக்காத்தை வசூல் செய்கிறார்கள். ஆனால் வசூல் செய்யப்படுகின்ற சக்காத்தை ஒரு வருடத்திற்கு நாம் வைத்துக் கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டதல்ல மார்க்கத்தில். குறைந்தபட்சம் ஓரிரு மாதங்களில் நாம் அந்த தொகையை வாங்கியிருந்தால், சக்காத்திற்கான தொகையை நாம் விநியோகப்படுத்துவதற்காக நாம் ஒரு மையத்தில் எல்லாம் வாங்கி வைத்திருந்தால், ஒரு 2 மாதங்களுக்குள்ளாக அதை உரியவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டியது என்பது நமக்கு மிகுந்த கடமையாக இருக்கிறது. ஒரு தர்மத்தை போல அல்லது ஒரு தானங்களை போன்று நாம் அதை ஒதுக்கி வைத்து தேவைப்படுகிற பொழுது கொடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கு மார்க்கத்தில் அந்த இடத்தில் அனுமதி கிடையாது. ஜகாத் விஷயத்தில் என்னவென்றால், கண்டிப்பாக அதை நாம் ஒரு இடத்தில் குவித்து எல்லாரும் ஒரு இடத்திலிருந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு பணம் காசுகள் ஒரு இடத்தில் வந்து கொடுக்கப்பட்டால், கண்டிப்பாக ஓரிரு மாதங்களுக்குள் அந்த தொகையை விநியோகம் செய்வது அதற்கான பொறுப்பாளிகள் மீது கடமையாக இருக்கிறது. அது சங்கையான பெருமக்களை, மார்க்கத்தினுடைய எல்லா விடுமையங்களையும் பின்பற்றியதற்கு பின்னால் தான் ஒரு முஃமினுக்கான சந்தோஷமான மரணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த இறுதி வாழ்க்கை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஒரு முஃமினுடைய கடைசி வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை எந்த இடத்திலும் அவனுடைய நன்றியை பாராட்டாமல், அவனுடைய நன்றியை எடுத்துச் சொல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு ஒரு மனிதனுக்கு அனுமதி கிடையாது என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கான சூழல் நமக்கெல்லாம் தெரியும். அமீரகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்குதல், மிகப்பெரிய ஒரு போர் பதற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ மனைவி மக்களுடைய கணவன்மார்கள், பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், நமது ஊரினுடைய ஒரு 60% பேர் மிகுந்த
அந்த அமீரகத்தை சுற்றிதான் அவர்களுடைய வேலைகளை, பணிகளை, தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்டு சில மாதங்களாக தொடர்ந்து அங்கு ஏற்படுத்தப்படுகின்ற தாக்குதல் அவர்களுக்கு நேரடி பாதிப்பை கொடுக்காவிட்டாலும் கூட அங்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அங்கு ஏற்படுவதாக எல்லோரும் அந்த பதட்டத்தோடு தான் தனது ரமதானை கழித்திருக்கிறார்கள். அங்கு பெருநாள் தொழுகை இன்று நடைபெற்றாலும் கூட எல்லாரும் எல்லா இடத்திலும் பெருநாள் நடந்ததை போன்று செய்திகள் வரவில்லை. ஆக அவர்களுக்கான நோன்பும் அவர்களுக்கான பெருநாளும் மிகப்பெரிய துக்கத்தில் அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் மிகுந்த அமைதி சூழலில் நாம் நினைத்ததை போன்று சில விஷயங்களை பேசுகிறோம், நாம் நினைத்ததை போன்று சில இடங்களை நாம் தேர்வு செய்து தொழுகிறோம். இதெல்லாம் அமீரகத்தில் நமது பிள்ளைகளுக்கோ உறவினர்களுக்கோ அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. நாம் கண்டிப்பாக இந்த ரமதானினுடைய இறுதி நாட்களில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள், அந்த இறுதி இரவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 5 இரவுகளுக்கு மிகச்சிறந்த துவாக்களை அங்கீகரிக்கப்படுவதான இரவு என்பதாக சொன்னார்கள். அதில் ஒரு இரவை சொல்லுகிற பொழுது இந்த ரமதானினுடைய இறுதி நாளில், இறுதி இந்த தினத்தில் பெருநாளை அடைவதற்கான முந்தைய இரவில் நாம் இறைவனிடத்தில் கையேந்தி கேட்கிற துவாக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்காமல் அந்த துவாவை விடுவதில்லை. இரண்டாவது, ஜும்மாவினுடைய தினத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஜும்மாவாகவும் இருக்கிறது, நாளைய பெருநாளுக்கு முதல் இரவாகவும் இருக்கிற காரணத்தினால் அதிகம் நாம் நம் உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, அங்கு பணி செய்யக்கூடிய அவர்களுடைய உழைப்பிற்கும் அவர்களுடைய எல்லா விதமான பாதுகாப்புகளுக்கும் அந்த நாட்டில் ஏற்படுத்தப்படுகின்ற போர் பதட்டத்திலிருந்து, சூழல்களிலிருந்து அவர்களை முழுமையாக எல்லா சூழல்களிலிருந்தும் அபயம் தருவதற்கு நாம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த இடத்தில் நாங்கள் கேட்கிறோம், ரப்பே எங்களது உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் அவர்கள் மிகுந்த சந்தோஷங்களோடு மிகுந்த வாழ்க்கையில் அவர்கள் எதற்காக இங்கிருந்து சம்பாதிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள், வேறு எந்த நோக்கமும் அவர்களிடத்தில் இல்லை. ஆக முழுக்க குடும்பத்தையும் பிள்ளைகளை விட்டு துறந்து அங்கு போய் பணி செய்யக்கூடிய எங்களது ஊரை சார்ந்த எங்களது எல்லா விதமான நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும், எல்லா விதமான ஃபித்னாக்கள், குழப்பங்கள், போர் சூழல்களில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலாவிற்கு நாம் அதிகம் கேட்க வேண்டிய இன்னொரு துஆ, யா அல்லாஹ் அந்த ரமதானிலே நாம் எல்லா விதமான அமல்களையும் பரிபூர்ணப்படுத்துவதற்கும் ரமதானை அல்லாஹ் எப்படி அடைய வேண்டும் என்பதை நம்மிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறானோ அதே போன்று ரமதானை நாம் அடைவதற்கும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் இறைஞ்ச வேண்டும். அல்லாஹ் தஆலா நாம் கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களையும் அங்கீகரிப்பானாக. குறிப்பாக அங்கு வாழுகின்ற எல்லா விதமான முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் அங்கு எந்த விதமான பதட்டமும், எந்த விதமான உயிர் இழப்புகளும், எந்த விதமான சேதங்களும் இல்லாமல் அவர்கள் நிம்மதியாக வீடு திரும்புவதற்கும் அவர்களுடைய உழைப்பிற்கும் அவர்களுடைய வேலைகளுக்கும் பணிகளுக்கும் அல்லாஹ் துணை நிற்பானாக என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை அல் முபீன் ஸ்கூலினுடைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. சரியாக காலை 7:30 மணிக்கு ஈது பெருநாளை தொழுகை ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.